தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உள்ளூர்காரர்கள் மற்றும் இடம் கொடுத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி தர்ணாவில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பிராங்க்லின் இணைகிறார். பிராங்க்லின், வணக்கம். விவரங்கள் என்ன? நிச்சயமாக பத்மநாதன், நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. மேலும் 4 அணு உலைகள் கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது. கூடங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்தவர்களும் அணுமின் நிலையத்திற்கு இடம் கொடுத்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என ஏற்கனவே பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். அதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு வந்தது. தற்போது பல ஆண்டுகளாக அக்கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் நடைபெற்ற தேர்வில் உள்ளூர் மக்களுக்கு இடம் கொடுத்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இன்று காலை கூடங்குளம் அணுமின் நிலைய வாயில் முன்பு கூடங்குளம் பஞ்சாயத்து தலைவர் வின்சி மணியரசு தலைமையில் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வள்ளியூர் டிஎஸ்பி தலைமையில் போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு ஒத்துவராமல் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். இதனால் அணு உலைக்கு பணிக்கு செல்வோர், பணிக்கு முடிந்து வருவோர் கடும் சிரமத்துக்குள்ளாயினர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்துக்கு மேலாக பரபரப்பாக காணப்பட்டது. காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி பிராங்க்லின். எங்க இந்த பாட்டு ஆமாதான்.